Hi students, welcome to Design of RCC Structures class. Design of RCC Structuresல இன்னைக்கான கிளாஸ்ல Unit-5 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Chapter 5.1 Design of RCC Column. Multiple choiceக்கான questions பார்க்கறதுக்கு முன்னாடி some theory part பார்த்துக்கலாம். First one is assumption in limit state of collapse. The assumption வந்து code book page number 56ல இருக்குது. Code book page number 56ல limit state of collapse compression கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2 marks questions உண்டு. ஸோ இந்த அசம்ஷனை கொஸ்டினில் கேட்டாங்கன்னா ஏ அண்ட் பி இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே எழுதிக்கணும். இதுக்கான கொஸ்டினை அசம்ஷன்ஸ் இன் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் ஃபார் காலம்ஸ் கேட்கலாம். அதர்வைஸ் அசம்ஷன்ஸ் இன் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் ஃபார் கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ் எப்படி கேட்டாலும் எழுத தெரியணும். இந்த ஏ பாயிண்ட்லேயே ஒரு 1 mark கொஸ்டின் இருக்குது. தட் இஸ் மேக்ஸிமம் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் இன் ஆக்சியல் கம்ப்ரெஷன் இஸ் டேக்கன் அஸ் 0.002. இதுக்கு முன்னாடியும் இந்த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் பார்த்தோம். That is for bending. அதாவது code book page number 52ல assumptions in limit state of collapse for fractureக்கான பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதில் இருக்கக்கூடிய ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா maximum strain in concrete at the outermost compression fiber taken as 0.0035 in bending. இது பெண்டிங்கான that is flexural membersனாலே பெண்டிங் தான். ஸோ அதுக்கான வேல்யூ 0.0035. பட் 56ல கம்ப்ரெஷன் மெம்பருக்கானது ஸோ ஆக்சியல் கம்ப்ரெஷன் இஸ் 0.002. இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் லிமிட்டிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஷார்ட் ஆக்சியலி லோடட் கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ். இதுக்கான ஆன்சரும் கோட் புக் பேஜ் நம்பர் 56ல தான் இருக்குது. தட் இஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆக்சியலி லோடட் கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ்க்கான ஃபார்முலா PU is equal to 0.4 FCK AC plus 0.67 FY into ASC. 2 mark கொஸ்டினில் கேட்டாங்கன்னா ஃபார்முலா எழுதி வேர் போட்டு இந்த டேர்ம்ஸ்க்கான டிஸ்கிரிப்ஷனும் கண்டிப்பாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ். எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி அன்சப்போர்ட்டட் லென்த் தட் இஸ் கிளியர் லென்த்னா என்னன்னு பார்த்துக்கலாம். அன்சப்போர்ட்டட் லென்த் ஆஃப் காலம் இஸ் டினோட்டட் பை ஸ்மால் எல். Unsupported length of column is the distance between the top of the floor slab to the bottom of the beam. ஃப்ளோர் ஸ்லாபுக்கு டாப்பில் இருந்து பீமுக்கு பாட்டம் வர உள்ள அந்த கிளியர் டிஸ்டன்ஸ் தான் ஸ்மால் எல் அன்சப்போர்ட்டட் லென்த். இதுவரை ஸ்லாப் அண்ட் பீமில் ஸ்மால் எல் மீன்ஸ் எஃபெக்டிவ் ஸ்பேன் படிச்சிருப்போம். ஆனால் காலமில் வந்து அன்சப்போர்ட்டட் லென்த் தான் ஸ்மால் எல். எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் காலம் இஸ் டினோட்டட் பை எல் எஃபெக்டிவ். ஸோ அன்சப்போர்ட்டட் லென்த்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ். இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 32ல இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 32ல எண்ட் கண்டிஷன் அதாவது சப்போர்ட் கண்டிஷனில் ஒரு 7 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையானது 4 கண்டிஷன்ஸ் தான். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எஃபெக்டிவ்லி ஹெல்ட் இன் பொசிஷன் அண்ட் ரெஸ்ட்ரைன்ட் அகைன்ஸ்ட் ரொட்டேஷன் அட் போத் எண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் போத் எண்ட்ஸ் ஃபிக்ஸட். இதுக்கான எல் எஃபெக்டிவ் வேல்யூ வந்து 0.65 எல். தட் இஸ் ரெக்கமெண்டட் வேல்யூ ஆஃப் எஃபெக்டிவ்லேருந்து தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். 0.65 எல். இந்த இடத்துல ஸ்மால் எல் மீன்ஸ் அன்சப்போர்ட்டட் லென்த் தான். இந்த ஸ்கெட்சையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் கண்டிஷன் எஃபெக்டிவ்லி ஹெல்ட் இன் பொசிஷன் அட் போத் எண்ட்ஸ் ரெஸ்ட்ரைன்ட் அகைன்ஸ்ட் ரொட்டேஷன் அட் ஒன் எண்ட். தட் இஸ் ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸட் அதர் எண்ட் இஸ் ஹிஞ்ச்டு. இப்போ இந்த இடத்துல ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸட் அதர் எண்ட் இஸ் ஹிஞ்ச்டு. ஸோ எல் எஃபெக்டிவ் ஈக்குவல் டு 0.80 எல். நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன் effectively held in position at both ends but not restrained against rotation. That is both ends hinged. இதுக்கான L effective value 1.00 L. That is 1 L தான். Then fourth condition அது வந்து last case தான். In betweenல இருக்கக்கூடிய அந்த 3 conditions-உம் diploma level-ல ரொம்ப அப்ளை ஆகாது. So fourth condition effectively held in position at restrained against rotation at one end but not held in position nor restrained against rotation at the other end. ஸ்கெட்சை ரெஃபர் பண்ணி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸட் அதர் எண்ட் இஸ் ஃப்ரீ. ஃபிக்ஸட் அண்ட் ஃப்ரீ எல் எஃபெக்டிவ் ஈக்குவல் டு 2.00 எல் அதுதான் எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ்க்கு இந்த 4 கேசஸ் அதாவது 4 சப்போர்ட் கண்டிஷன்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் போத் எண்ட்ஸ் ஃபிக்ஸட், ஒன் எண்ட் ஃபிக்ஸட் அண்ட் அதர் எண்ட் ஹிஞ்ச்ட், போத் எண்ட்ஸ் ஹிஞ்ச்ட் அண்ட் தென் ஒன் எண்ட் ஃபிக்ஸட் அதர் எண்ட் ஃப்ரீ. சப்போஸ் 2 marks கொஸ்டினில் கேட்கும்போது கோட் புக் பேஜ் நம்பர் 32 ரெஃபர் பண்ணி ஃபஸ்ட்டு 3 அண்ட் லாஸ்ட் 1 இந்த 4 கேசஸையும் எடுத்து எழுதிக்கலாம். அதர்வைஸ் டேபிள் ஃபார்ம்லேயும் நீங்கள் எழுதிக்கலாம். எடுத்து எழுதும்போது ரெக்கமெண்டட் வேல்யூ ஆஃப் எஃபெக்டிவ் லென்த் மட்டுமே நீங்கள் எழுதினா போதும். நெக்ஸ்ட் டேர்ம் வந்து ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ விச் இஸ் டினோட்டட் பை லாம்டா. இப்போ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோக்குள்ள டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் எல் எஃபெக்டிவ் டிவைட் பை எல்எல்டி. எல் எஃபெக்டிவ் ஆல்ரெடி நம்ம படித்தாச்சு. தட் இஸ் சப்போர்ட் கண்டிஷன்ஸை பொறுத்து எல் எஃபெக்டிவ் நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம்.
LLD மீன்ஸ் லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன். அதாவது காலம் டேயை பிளான் வியூ, அதாவது கிராஸ் செக்ஷன்ஸ் வந்து ரெக்டாங்குலர், ஸ்கொயர் ஆர் சர்க்குலர், இந்த 3 கேட்டகரியில் இருக்கும். இப்போ லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன் கால்குலேட் பண்ணணும்னா ரெக்டாங்குலர் செக்ஷனாக இருக்கும்போது B and D இந்த 2 வேல்யூலையும் எது லெஸ் வேல்யூவாக இருக்குதோ, தட் இஸ் இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா குறைந்த குறுக்குவெட்டு அளவு, தட் இஸ் ஸ்மால் வேல்யூ தான் எடுத்துக்கணும். இந்த ஸ்கெட்சில் D வேல்யூ தான் ஸ்மாலாக இருக்குது. ஸோ லாம்டாவில் எல் எஃபெக்டிவ் டிவைட் பை ஸ்மால் d போட்டுக்கலாம். ரெக்டாங்குலர் செக்ஷனாக இருக்கும்போது DRB எப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணாலும் ஒன்றும் இல்லை, நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் நீங்கள் ஸ்மால் வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். சப்போஸ் ஸ்கொயர் காலமாக இருந்தால் 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால அந்த சைடுக்கான வேல்யூ தான் LLD. ஒரு டைமென்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க, ஸோ அந்த டைமென்ஷன் தான் LLDயாக வரும். DRA எப்படினாலும் டினோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த D வேல்யூ தான் LLDயாக வரும். சப்போஸ் சர்க்குலராக இருக்கும்போதும் அதனுடைய டைமீட்டர் தான் LLDயாக எடுத்துக்கணும். தியரி கொஸ்டினில் இது கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்லையும் இது கேட்பாங்க. ஸோ இதை கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. வாட் இஸ் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா லாம்டா ஈக்குவல் டு எல் எஃபெக்டிவ் டிவைட் பை LLD போட்டால் போதும். சப்போஸ் டிஃபைன் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அப்படி கொஸ்டின் இருந்ததுன்னா டிஃபைன் பண்ணிக்கணும். தட் இஸ் இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் காலம் அண்ட் லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன் ஆஃப் காலம். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஸ்லெண்டர்னஸ் லிமிட்ஸ் ஃபார் காலம்ஸ். இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 31 இருக்குது. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தியரி கொஸ்டினில் கேட்டாங்கன்னா 6.5.1 அண்ட் 6.5.2 2 பாயிண்ட்டையும் அப்படியே எடுத்து எழுதிருங்க. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காலம்ஸ். That is classification is based on slenderness ratio and based on loading. இந்த மாதிரி 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோவை கன்சிடர் பண்ணும்போது காலம்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அஸ் ஷார்ட் காலம் அண்ட் லாங் காலம். ஃபர்ஸ்ட்டில் ஷார்ட் காலம் பார்த்துக்கலாம். இஃப் த வேல்யூ ஆஃப் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ லாம்டா இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12 இட் இஸ் ஷார்ட் காலம். லாம்டா வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ 12 ஆர் அதை விட குறைவாக இருந்துச்சுன்னா இது ஷார்ட் காலம். அதில் உள்ள இன்னொரு பாயிண்ட் ஷார்ட் காலம் ஃபெயில்ஸ் பை க்ரஷிங். நெக்ஸ்ட் ஒன் லாங் காலம். லாங் காலமுக்கு இன்னொரு நேம் வந்து ஸ்லெண்டர் காலம். இஃப் த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வேல்யூ லாம்டா இஸ் கிரேட்டர் தென் 12 இட் இஸ் லாங் காலம். நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ தட் இஸ் எல் எஃபெக்டிவ் டிவைட் பை LLD அந்த ஃபார்முலாவில் நீங்கள் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ லாம்டா கால்குலேட் பண்ணும்போது அந்த வேல்யூ 12 விட ஜாஸ்தியாக இருந்தால் இட் இஸ் கால்ட் அஸ் லாங் காலம் ஆர் ஸ்லெண்டர் காலம். லாங் காலம் ஃபெயில்ஸ் பை பக்லிங், அதாவது காலம் ரொம்ப லாங்காக இருக்கும்போது நம்ம லோடு அப்ளை பண்ணும்போது அது வளைதல் காரணமாக அதனுடைய ஃபெயிலியர் இருக்கும். செப்பரேட்டாக ஷார்ட் காலம் டிஃபைன் பண்ண சொல்லுவாங்க, அதர்வைஸ் ஸ்லெண்டர் காலம் டிஃபைன் பண்ண சொல்லுவாங்க. இந்த டெஃபினிஷனை மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் லோடிங். இதில் உள்ள கிளாசிஃபிகேஷன் ஆக்சியலி லோடட் காலம் அண்ட் எக்ஸென்ட்ரிக்கலி லோடட் காலம். ஆக்சியலி லோடட் காலம் மீன்ஸ் காலம் டேயை லாஞ்சிடியூட்னல் ஆக்சிஸ், அதாவது சென்ட்ரல் ஆக்சிஸ்லேயே அந்த லோடும் அப்ளை ஆச்சுன்னா தட் இஸ் ஆக்சியலி லோடட் காலம். இஃப் த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் லோட் இஸ் அலாங் த சென்ட்ரல் ஆக்சிஸ் தென் இட் இஸ் ஆக்சியலி லோடட் காலம். சப்போஸ் காலம் டே ஆக்சிஸை விட்டு லோடு வந்து சம் டிஸ்டன்ஸில் விலகி இருந்தால் இந்த காலம் எக்ஸென்ட்ரிக்கலி லோடட் காலம். இந்த ஆக்சிஸ்க்கும் லோட் அப்ளை ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு இன்பிட்வீன் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் எக்ஸென்ட்ரிசிட்டி which is denoted by E. If the point of application of load is away from the axis of the column, then it is eccentrically loaded column. ஸோ இதுவும் டெஃபினிஷனாக படித்து வச்சுக்கோங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் கேட்டாலும் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் மினிமம் எக்ஸென்ட்ரிசிட்டி ஃபார் காலம் லோட்ஸ். இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 31 இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 31 லாஸ்ட் பேராகிராஃபில் மினிமம் எக்ஸென்ட்ரிசிட்டின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல் காலம்ஸ் ஷால் பி டிசைன் ஃபார் மினிமம் எக்ஸென்ட்ரிசிட்டி ஈக்குவல் டு த, இதில் ஒரு ஃபார்முலா தான் வேர்டிங்ஸில் இருக்குது. unsupported length of column that is small l divided by 500 plus lateral dimension that is LLD தான் divided by 30 subject to a minimum of 20 mm. ஸோ இந்த 2 வேல்யூவும் கால்குலேட் பண்ணி அதில் மேக்ஸிமம் வேல்யூ தான் எக்ஸென்ட்ரிசிட்டியாக எடுத்துக்கும். 2 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்டும் நீங்கள் எடுத்து எழுதுனா போதும். டிசைன் ப்ராப்ளமுக்கும் இதை ஃபார்முலாவாக கால்குலேட் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட் 9th டேர்ம் லாஞ்சிடியூட்னல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 39 இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 39 காலம்ஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது, அதுக்கு கீழே லாஞ்சிடியூட்னல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இதில் A to H பாயிண்ட்ஸ் இருக்குது. எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்டில் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் லாஞ்சிடியூட்னல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது மெயின் ராட்ஸ்க்கான குவான்டிட்டியை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 40 C பாயிண்டில்
மினிமம் நம்பர் ஆஃப் லாஞ்சிடியூடினல் பார்ஸ் ஃபார் சர்க்குலர் அண்ட் ரெக்டாங்குலர் காலம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெக்டாங்குலர் காலமுக்கு 4 நம்பரும் சர்க்குலர் காலமுக்கு 6 நம்பர் ஆஃப் ராட்ஸும் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணி ஆகணும். தென் டி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா the bar shall not be less than 12 mm in diameter. அதாவது மினிமம் diameter ஆஃப் longitudinal rod that is main rods அதனுடைய diameter கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இ பாயிண்ட்ல பார்த்தாலும் ஹெலிக்கல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இடத்துலையும் அட்லீஸ்ட் 6 bars கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணி ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஜி பாயிண்ட்ல ஸ்பேசிங் ஆஃப் லாஞ்சிடியூடினல் பார்ஸ் வந்து ஷால் நாட் எக்ஸீட் 300 mm. மேக்ஸிமம் 300 mm தான் அதனுடைய லாஞ்சிடியூடினல் ராடுடைய ஸ்பேசிங் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஹெலிக்கல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா டிரான்ஸ்வர்ஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் உள்ளது, அதை அடுத்தாப்பில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆன் டிரான்ஸ்வர்ஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், இதுக்கான ஆன்சரும் கோட் புக் பேஜ் நம்பர் 40, 41, 42 எல்லாத்துலேயுமே இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 40ல் டிரான்ஸ்வர்ஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்குள்ள டீட்டெயில் இருக்குது. இது ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்தால் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிரான்ஸ்வர்ஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்து லேட்ரல் டைஸாக இருக்கலாம், அதர்வைஸ் ஹெலிக்கல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருக்கலாம். உங்களுடைய சிலபஸில் லேட்ரல் டைஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் லாஞ்சிடியூடினல் செக்ஷன் ஆஃப் காலம் இருக்குது. அதில் வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய அந்த 3 ராட்ஸ் வந்து மெயின் ராட்ஸ், ஹரிசண்டலாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த ராட்ஸ் தான் லேட்ரல் டைஸ். அதாவது பீமுக்கு ஸ்டிரப்ஸ் கொடுக்குற மாதிரி காலமில் ஹரிசாண்டலாக ரிங்ஸாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. தீஸ் ஆர் லேட்ரல் டைஸ். லேட்ரல் டைஸினுடைய ஸ்பேஸிங்கை டெக்னிக்கலி பிச்னு தான் டினோட் பண்ணுவோம். இப்போ அதில் இருக்கக்கூடிய பிச் தட் இஸ் ஸ்பேஸிங்கான 3 கண்டிஷன்ஸ் இருக்குது, 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. சேம் வைஸ் டயமீட்டருக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதுவும் எம்சிக்யூ கொஸ்டின்ஸில் வரும்போது நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஹெலிக்கல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் மீன்ஸ் ஹரிசாண்டலாக போடக்கூடிய அந்த லேட்ரல் டைஸ் வந்து ரிங்ஸாக இருக்காது, ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், தட் இஸ் ஸ்பைரலாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அந்த ராடு வந்து அப்படியே மெயின் ராட்ஸை சுற்றி ஸ்பைரல் ஷேப்பில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஹெலிக்கல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஹெலிக்கல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து சர்க்குலர் காலமுக்கு மட்டும்தான் ப்ரொவைட் பண்ண முடியும். ஹெலிக்கல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான டயமீட்டர் வந்து லேட்ரல் டைஸ்க்கான அதே டயமீட்டர் தான், அதோட பிச் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹெலிக்கல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருக்கும்போது மேக்ஸிமம் பிச் 75 mm, மினிமம் பிச் வந்து 25 mm. இதுவும் 1 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா எடுத்து எழுத தெரியணும். நெக்ஸ்ட்டும் வந்து கவர் ரெக்குவயர்மெண்ட், இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 37ல் இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 37ல் லாஸ்ட் பேராகிராஃபில் இருக்குது. ஹவர் ஃபார் லாஞ்சிடியூடினல் ரீஎன்ஃபோர்சிங் பார் இன் அ காலம் nominal cover shall in any case not be less than 40 mm or less than the diameter of such bar. Longitudinal rods தான் மெயின் ராட்ஸ். அந்த லாஞ்சிடியூடினல் ராட்ஸுடைய டயமீட்டராக இருக்கலாம், அதர்வைஸ் 40 mm இருக்கலாம், அதை விட குறையக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. காலம்ஸுடைய டைமென்ஷன் 200 mm லெஸ்ஸாக இருக்கும்போது அண்ட் மெயின் ராட்ஸுடைய டயமீட்டர் 12 mm அந்த ரேஞ்சில் இருக்கும்போது நாமினல் கவர் 25 mm ப்ரொவைட் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட இன்னைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் சாப்டர் 5.1க்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் படிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.